நீங்கள் ஐடியில் இருக்கீங்களா? சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? இண்டஸ்ட்ரி ரொம்ப டஃப் டைம்ஸில் போயிட்டுருக்கு. எப்படி உங்கள் ஃபைனான்ஷியல் ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணிக்கிறது, அட்லீஸ்ட் பணத்தை பற்றி கவலைப்படாமல் எப்படி இருக்கிறதுங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். 6ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கு உங்களை பார்க்குறேன். கீழே லிங்க் இருக்குது, டிக்கெட் வாங்குங்க. வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி மார்க்கெட் 60 பாயிண்ட் அப்பில் இருக்குது. நடுவில் ஆல் டைம் ஹை டச் பண்ணி திருப்பி கீழே இறங்கியிருக்கு. பட் ஆல் டைம் ஹைன்னு நம்பிடாதீங்க. நேற்று ஒரு இது பார்த்தேன், ஒரு ட்வீட் பார்த்தேன். அதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருந்தது. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நியர்லி 20-25% டவுன். இதெல்லாம் உங்களோட ஃபேவரட் ஸ்டாக்கு, இன்க்ளூடிங் ட்ரெண்ட். நாங்கள் 20 இயர்ஸில் வச்சுப்போம் அப்படி இப்படின்னு சொன்ன ட்ரெண்ட். நான் ஏன் ட்ரெண்ட்டை சொல்கிறேன்னா, ட்ரெண்ட் வந்து டாடா கம்பெனி எனக்கு பிடிக்கும். அது வந்து 35% கிட்ட டவுனில் இருக்குது. ரைட்டா? அது மாதிரி ஒரு 10 கம்பெனி இருக்குது. பிஎஸ்சி 500ல் 120 கம்பெனி வந்து பேர் மார்க்கெட்டில் இருக்குது. நிறைய மிட் கேப் கம்பெனிஸ் இதெல்லாமே பேர் மார்க்கெட் கிட்ட இருக்குது. இன்ஃபோசிஸ்லேயே வந்து மக்கள் விற்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க 1800லன்னு பாருங்கள். 1800 ஏதோ பைபேக்கு 100 மில்லியன் ஷேர்ஸுக்கு 830 மில்லியன் ஷேர்ஸ் வந்திருக்கு. 8.3 டைம்ஸ். அதாவது 10 ஷேர் அவன் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா 83 ஷேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இருக்குது மார்க்கெட்டு. இதுதான் மார்க்கெட் நிலவரம். ஸோ அட் ஹையர் லெவல்ஸ் டெஃபினட்டாக விற்பாங்க. அடுத்தது கோல்டோட விலை 30 ரூபாய் இறங்கியிருக்கு. 11,770. மேலேயும் கீழேயும் போகும்னு சொன்னேன். இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ யூஎஸ் டாலர் வந்து ஆர்பிஐ சப்ளை பண்ணிகிட்டே இருக்குது. 89.23 89.61 லெவலில் ஆர்பிஐ அதை டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. சாஃப்ட் பேங்க் நேற்று சொன்ன மாதிரியே 40% டவுனு. ஸோ இப்போ திரும்பி யாரோ ஒரு ஃபெட் ஆள் வந்து ரேட் கட் வரும் அப்படின்னு சொன்னதுனால மார்க்கெட்டை ஏற்றின்னு இருக்காங்க. பட் அங்கே என்விடியாவை மார்க் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அன்லிஸ்டட் ஓப்பன் ஏஐ அடி வாங்குறதுங்கிறது தான் சாஃப்ட் பேங்க் காட்டுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு வந்து ஒரு ஹையில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லை, குளோபலி. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகும்னு நம்மளுக்கு தெரியல. டிசம்பரில் 30,000 கோடி ஐபிஓ வருது. அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் காசை ரெடி பண்ணணும். உங்கள் காசு தான். ஸோ இன்றைக்கி இவ்வளோ இருக்கிறச்ச இன்றைக்கி என்ன செய்தி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டார்பக்ஸ் மாடலை மாற்றுங்க அப்படின்னு ஸ்டார்பக்ஸ் இந்தியா வந்து இவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. ஸ்டார்பக்ஸோட வேர்ல்டு எடிட்டர் பிரையன் நிக்கோலஸ்ங்கிறவர் சிப்போலேங்கிற கம்பெனிலேருந்து இங்கே வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, நான் சந்திரசேகரை பார்க்குறேன், நானும் என் சந்திரசேகரும் சேர்ந்து முடிவு பண்ணுவோன்னு. இந்தியாவில் ஸ்டார்பக்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 400 காஃபிலாம் இவ்வளோ தான் விற்கும். 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஷோரூம் போட்டால் வேலைக்கு ஆகாது. ஸோ எங்களுக்கு கம்மியான காப்பியும் கம்மியான ஷோரூமும் வேணும். 1000 கோடி ஸ்டாக்ஸ் 1000 ஸ்டோருக்கு பாஸ் ஹிட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே வாண்ட் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டு. இந்தியா ஸ்பெசிஃபிக் ப்ரைஸிங். 100 காப்பி கொடுன்னு சொல்கிறான். பேசிக்லி 100 காப்பி கொடுத்தா தான் ஓடும், 400 காப்பி ஓடாதுன்னு. 2032 அவங்க திரும்பி வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் திரும்பி வாங்கினா டாடா கன்சூமர் என்ன பண்ணுவான்னா, தாஜ் காப்பி இல்லாட்டா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பிராண்டை வச்சு காஃபி இறக்கிடுவான். அதனால் இது எங்கே போகும்னு தெரியல. இதுதான் டாடா கன்சூமரில் இதோட நியூஸு. மஹேந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா, போன 7 மாதத்தான் இவி விற்றுட்டோம், 30,000 வண்டி விற்றுட்டோங்கிறாங்க 7 மாதத்தில். அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 5,000 கூட விற்கல, ஒரு மாதத்துக்கு 4,000 வண்டி தான் விற்றுருக்காங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு 4,000 வண்டி, டாட்டா ஒரு 7,000 வண்டி, இவங்க 2 பேர் தான் விற்கிறாங்க. ஏன்னா ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி படுத்துருச்சு. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட நிலவரம். இவி அடாப்ஷன் ஏர்லி அடாப்டர்ஸ் தான் இருக்காங்க. டிஎஸ்எம்சி என்ன சொல்கிறாங்க, இன்டெல் வந்து எங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் லீக் பண்ணிட்டாங்கன்னு. இன்டெல் என்ன சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் லீக் பண்ணலான்ட்டான். ஆக மொத்தம் டிஎஸ்எம்சிட்ட டெக்னாலஜி இஸ் அஹெட் ஆஃப் இன்டெல் கேட்சப் ட்ரை பண்ணுறாங்க. இதில் வந்து 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இந்த அடுப்பு எங்கே போய் முடியும்னு தெரியாது. 2 வீலர் சேல்ஸு அக்டோபரில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது எதிர்பார்த்துக்கப்பட்டது தான். ஏன்னா இது ஜிஎஸ்டி கட்டு. இது செப்டம்பர் 22 வரைக்கும் நிறுத்தி வச்சுருந்தாங்க சேல்ஸை. ஸோ அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தா தான் டிமாண்ட் ஆக்சுவலாக எவ்வளோ ஏறி இருக்குது, எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது வந்து ஜைடஸும் ஆர்கே ஃபார்மான்னு ஒரு கம்பெனியும் அமெரிக்காவில் ஒரு புது டீல் சைன் பண்ணியிருக்காங்க ப்ராடக்ட் டெலிவரிக்கு. அதனால் எப்படி இதை வந்து அடுத்த லெவலுக்கு போகும்னு
நான் சொல்கிற மாதிரி ஃபார்மா மேலே டேரிஃப் வருதா, இந்தியன் ஜெனரிக் மேலே டேரிஃப் வராது. நான் ட்ரம்ப்பு காஸ்ட்டை கட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நேற்று 10% ஏறின நாட்கோ இன்னைக்கு 5% இறங்கியிருக்கு ப்ராஃபிட் டேக்கிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லா ஜெனரிக்ஸும் வந்து GLP-1 ப்ரைஸஸை ரீவொர்க் பண்ணுறாங்க. ஏன்னா நோவோ நார்டிஸ்கே வந்து வீகோவி ப்ரைஸை கட் பண்ணிட்டோம். அவன் வீகோவி ப்ரைஸை கட் பண்ணோன்னே இவங்களும் வந்து இப்போ ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி லோவராக கொடுக்க போகிறாங்க. ஒரு ஹோல் பஞ்ச் ஆஃப் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க மார்க்கெட்டில் ஸ்டாக்கை இறக்கிறதுக்கு. டெஸ்லா என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் நாங்கள் தனியாக ஒரு இவி நெட்வொர்க் ரெடி பண்ணுவோம்னு. இந்த இவி நெட்வொர்க்கில் வெறும் டெஸ்லா மட்டும் சார்ஜ் பண்ணாது, எல்லா கம்பெனியும் சார்ஜ் பண்ணும். டெஸ்லா இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனோம்னா அவங்க வந்து விலையை குறைக்கணும். இந்த விலையை வச்சுக்கிட்டு இந்தியாவில் விற்க பார்த்தாங்கன்னா ஒன்றுமே நடக்காது. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், இது வரைக்கும் விற்றது தான் மிச்சம். ஏன்னா அது ஹை எண்டு காரு, அந்த ஹை எண்டு கார் டேக்ஸை போட்டு எவனும் வாங்க மாட்டான். அடுத்தது இந்தியாவில் இருக்கிறது 2 மெயின் டெலிகோ, 2 சிக் டெலிகோ. ஒன்று கவர்மெண்ட் எப்படியோ கட்டப்பட்டு சிக்காக்கின பிஎஸ்என்எல், இன்னொன்று வந்து விஐஇ. பெரிய பணம் வராதுன்னு தெரிஞ்சோன்னா 2 ப்ரொமோட்டரும் கட்டி விட்டாங்க. ஸோ அந்த விஐயும் பிஎஸ்என்எல்லும் சிக்கு, ரிலையன்ஸும் ஏர்டெல்லும் என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து ரெக்கார்டு பேச்சு வரும், வால்யூம்ஸ் வரும் இந்த குவார்ட்டரில் அப்படிங்கிறாங்க. ஸோ டேட்டா யூசேஜும் வாய்ஸ் யூசேஜும் ஹையாக இருக்கும். ஆஹா இருக்கேன்னு ஏற்றினாங்கன்னா உடனே யூசேஜ் குறைச்சிடுவாங்க. சீப்பஸ்ட்டு மார்க்கெட் உலகத்துலேயே இந்தியா தான். அடுத்தது IMF என்ன சொன்னாங்கன்னா, இந்த யூஎஸ் டேரிஃப் கூடிய சீக்கிரம் குறையலைன்னா இந்தியாவால் பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இந்தியாவால் பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியலன்னா ட்ரேட் டெஃபிசிட் ஜாஸ்தியாக இருக்கும், ருப்பி ப்ரெஷரில் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது வந்து நாங்கள் ஏற்றுக்கலன்னு. இது ஏற்றுன்னு தான் ஆகணும். நீங்கள் அமெரிக்கா எவ்வளோ சீக்கிரம் கையெழுத்து போடுறானோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இந்த சீசன் வாஷ் அவுட், அடுத்த சீசனும் வாஷ் அவுட் ஆகுமாங்கிறது தான் கேள்வி. இது வந்து ருப்பி மேலே ஹெவி ப்ரெஷரை கொண்டு வரும். இப்போவே ஹெவி ப்ரெஷரை கொண்டு வந்து RBI சரக்கு விற்று தான் இதை காப்பாற்றிருக்காங்க. RBI எவ்வளோ நாளைக்கு சரக்கு விற்க முடியும்னு தெரில. ஏன்னா இவனும் எடுத்துகிட்டு போயிடுறான், யார் FIIயும் பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகிறதுனால ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது மார்க்கெட்டு. அதே மாதிரி டிவிஎஸ் இந்த கெராஜெல்லாம் வச்சு பண்ணிட்டு இந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி வந்து குளோபலாக போகலாமா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதாவது இந்தியாவுக்கு வெளில கூட பிரான்ச்சஸ் போடலாமா அப்படின்னு தேடிட்டுருக்காங்க. ஸோ வெளில போடுவாங்களாங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், மாருதியோட ஷேர் ப்ரைஸஸ் இந்த வாட்டி பயங்கரமாக ஏறி இருக்குது. இந்த வருஷம் 45% ஏறி அவங்க வந்து இந்த வாட்டி வந்து மற்ற ஆட்டோ கம்பெனிஸை பீட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார் பேசஞ்சரும் டாடா கமர்ஷியலும் ரொம்ப சீப்பாக இருக்குது. இன்னிலேருந்து 5 வருஷம் கழித்து அவங்க வந்து கிளியராக நம்பர் 2 பொசிஷன் இந்தியாவில் கன்சாலிடேட் பண்ணியிருப்பாங்க. டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் இவாக்கோவை டைஜஸ்ட் பண்ணி பெருசாக இந்தியா ஃபுல்லாக கேப்சர் பண்ணி பெரிய பொசிஷனில் இருக்கும். ஸோ வேர்ல்டில் நம்பர் 4ங்கிறது நம்பர் 3 ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மெக்சிகோ மேலே போட்டிருக்கிற டேரிஃப்னால் பல குளோபல் ஆட்டோ கம்பெனிஸ் கவலைப்படுறாங்க. ஏன்னா மெக்சிகோவில் நிறைய பேர் பிளான்ட் வச்சுருக்காங்க. அந்த பிளான்ட் மூலேருந்து தான் இந்தியா அமெரிக்காவுக்குள்ளே போகும். அதனால் மெக்சிகோ கம்பெனி மேலேயே ஊரில் டேக்ஸ் குறையிலன்னா அங்கே ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும். ரீலோகேட் பண்ணாங்கன்னா அமெரிக்காவுக்கு வர இந்த வண்டி சட்டமே ஜாஸ்தி ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இஞ்சி தின்னக்கூட மாதிரி சில ஆட்டோ மேக்கர்ஸ் இருக்காங்க. ஓவராலாக இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் செய்தி. மார்க்கெட்டில் வந்து ரியாலிட்டியை வந்து இது பார்க்க மாட்டேங்குது மார்க்கெட் லிக்விடிட்டி. ஏன்னா ப்ராஃபிட் க்ரோத்தில் லாஸ்ட் 12 குவார்ட்டர்ஸில் வரலாறு இல்லாத லோவஸ்ட்டு. எந்த ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்கை திரும்பி பார்த்தாலும் விலைவாசி ரொம்ப கூட. இந்த ப்ரைஸை கொடுத்து வாங்கினா திரும்பி இறங்கினா மாட்டிடும். அதனால் நம்ம வந்து சேஃபாகிறதே பெட்டர். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பிரிட்டன் வந்து எக்கானமி பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ஜென்ரல் டேக்ஸ் ரைஸ் இல்லை, ஆனால் இது மேன்ஷன் டேக்ஸ் அப்படின்னு போட்டு 2 மில்லியன் பவுண்டுக்கு மேலே இருக்கிற பேர் மேலே வீடு வேல்யூ இருந்தால் அது மேலே 300 டேக்ஸ் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய அங்கங்கே டேக்ஸ் போட்டு கொஞ்சம் ஏற்றுறத பார்த்துருக்காங்க. கவர்மெண்ட்டு வந்து கேவின் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ லேபர் பார்ட்டியோட பேக் பெஞ்சர்ஸு
பிரைம் மினிஸ்டர் கேஸ்டாக ஓட்டு போடுவாங்கங்க ப்ரெஷரில் தான் இது நடந்திருக்கு. அதனால் இங்கிலாந்து வந்து ஒரு கிரைசிஸ்லேருந்து இன்னொரு கிரைசிஸுக்கு ஸ்டம்பிள் ஆகிட்டுருக்கு. நேற்று ஜப்பானை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்டு வந்து இல்லாஜிக்கலாக இருக்குது. ஆக்சுவலி ரேட் கட் பண்ணால் எக்கானமி வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப ரேலி ஆகுது. ஸோ மார்க்கெட் எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸை ட்ராக் பண்ணலங்கிறது நம்மளுக்கு கிளியராக புரியுது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். moneypage.comனு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்ருந்தோம். இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலாக போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சுருக்கோம். கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வரும். மற்றதை நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.